ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பிரவீன் உத்ராதில் காவிய கி பரிபாஷா ஓர் விபாக். கவிதையோட டெஃபினிஷன், அதோட டைப் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்கப்பா. அதில் நம்ம வந்து பார்க்க போகிற எஸ்ஸே வந்து பாருங்கள். काव्य के आत्मा के बारे में भिन्न भिन्न आचार्यों के मदों का परिचय दीजिए. கவிதையோட ஆத்மா பற்றி பல்வேறு அறிஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூறிய கூற்று நம்மளை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்க. இந்த இடத்துல प्रस्तावना इंट्रोडक्शन. मनुष्य एक सामाजिक प्राणी है. மனிதன் வந்து பார்த்தா ஒரு சமூகத்தில் வாழ ஒரு உயிரினன்றாங்க. அந்நிய பிராணியசி உஸ்கா ஸ்தான் காஃபி ஊப்பரே. மற்ற உயிரினங்களை விட மனிதனுடைய இடம் வந்து பார்த்தா சற்று உயரத்தில் இருக்குதுன்றாங்க. இஸ்கா பிரமுக் காரன் உஸ்கி சிந்தனா சக்தி ஓ தர் சக்தியே. இதோட மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட சிந்தனை மற்றும் பகுத்தறிவு தான்ப்பா. வக் அந்நிய பிராணிக்கு சமான் நையே. அவங்க மற்ற உயிரினங்கள் போல இல்லைன்றாங்க. மனுஷன் தபி மனுஷன் கஹலாயா ஜாயேகா ஜப் உஸ்மே சாகித்ய ஓ சங்கீத் கே பிரதி ருச்சிவும். மனிதன் எப்பொழுது வந்து பார்த்தா மனிதர் ஆகிறாங்கன்னா அவங்க இலக்கியத்துலேயும் சரி மியூசிக்லேயும் சரி ஆர்வம் இருக்கிறதுனால தான் மனிதர்கள் வந்து பார்த்தா மனிதனாக இருக்கிறாங்கன்றாங்க. சாகித்ய கோ கபி பி மனுஷன் சே அலக் நை கர் சக்தி. இலக்கியத்திலிருந்து வந்து பார்த்தா மனிதனை எப்பொழுதும் நம்மளால் பிரிக்க முடியாதுன்றாங்க. साहित्य दो निस्संदेह हमारी मानसिक प्रतिक्रिया अर्थात विचारों भावों और संकल्पों की शाब्दिक अभिव्यक्ति है. இலக்கியம் வந்து பார்த்தா நம்மளோட மனசில் இருக்கிற எண்ணங்கள் உணர்வுகள் மன உறுதி அந்த சொல்லோட வெளிப்பாடு தான் சாகித்யன்றாங்க. சாகித்யனா இலக்கியம். மனுஷன் ஜீவன் में साहित्य का स्थान अद्वितीय है. மனிதனோட வாழ்க்கையில் வந்து பார்த்தா இலக்கியத்துக்கு வந்து ஒரு தனி இடம் இருக்குதுன்றாங்க. மனுஷன் அப்படி பாவனாக்கோ கபி சிப்பானா நை ஜான்தா ஹே. மனிதர்கள் வந்து பார்த்தா அவங்களுடைய உணர்வுகள் வந்து பார்த்தா எப்பொழுதும் வந்து பார்த்தா மறைக்க முடியாதுன்றாங்க. பக் हर रूप से अपनी भावनाओं को प्रकट कर देखता है. அவங்க ஒவ்வொரு விதத்துலையும் வந்து பார்த்தா அவங்களோட உணர்வுகள் வந்து பார்த்தா அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. साहित्यकार अपने अनुभवों के आधार पर विभिन्न रचनाओं को सृजन करते हैं. எழுத்தாளர்கள் வந்து பார்த்தா அவங்களோட அனுபவத்தோட அடிப்படையில் பல்வேறு படைப்புகள் வந்து அவங்க வந்து உருவாக்குறாங்க. साहित्यकार चाहे कवि ओ लेखक शैली शायद पद्य और गद्य அனுபவம் ஓர் பாவம்க்கும் வேஷப் தேக்தேகேன். கவிஞராக இருந்தாலும் சரி எழுத்தாளராக இருந்தாலும் சரி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பத்திய ஓ யா கத்திய செய்யுள் அல்லது உரைநடை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அனுபவத்தாலும் உணர்வாலோ தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வார்த்தைகள் வந்து தராங்க. சாகித்யக்கார்க்கே ஆம் ஜனதாக்கா மித்ர ஓனேக்கா சை காரணே. எழுத்தாளர் வந்து பார்த்தீங்கன்னா பொது மக்களுக்கு ஒரு நல்ல நண்பராக இருக்கிறாங்களாம்ப்பா. साहित्य हमारी मानसिक प्रतिक्रिया अर्थात विचारों भावों और संकल्पों की शाब्दिक अभिव्यक्ति है. साहित्यकार यही काम किया करते हैं. இலக்கியம் வந்து பார்த்தா நம் மனசில் இருக்கிற எண்ணங்கள் உணர்வுகள் மன உறுதி அந்த வார்த்தையோட வெளிப்பாடு தான் இலக்கியன்றாங்க. எழுத்தாளர்கள் அவங்களும் வந்து பார்த்தா இந்த வேலையை தான் செய்கிறாங்கன்றாங்கப்பா. காவியக்கு ஆத்மா. கவிதையோட ஆத்மா வந்து நம்ம வந்து பார்க்கலாங்களா. ஷப்த் और अर्थ काव्य के शरीर மானே ஜாத்தேன். சொற்களும் சரி பொருளும் சரி கவிதையோட உடம்பாக கருதுறாங்க. இந்த இடத்துல ஷப்த் ஓர் அர்த்தக்கா சம்பந்த் பௌத் கஹராயே. சொற்களும் அந்த பொருளுக்குள்ள இடைவெளி வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஆழமானதுன்றாங்க. காவிக்கு ஆத்மாக்கா விவேச்சன் விபின்ன வித்வானோனி விபின்ன பிரகாசே கியாஹே. அந்த கவிதையோட ஆத்மா குறித்து வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு அறிஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமாக சொல்கிறாங்க. ஆச்சாரியுமே இஸ் விஷயமே மத் பேத் ஏ. அறிஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வேறுபாடு உள்ளதுன்றாங்க. किसी ने रस को काव्य की आत्मा माना दो किसी ने अलंकार को काव्य की आत्मा माना है. சில பேர் என்னன்றாங்கன்னா ரசம் வந்து பார்த்தீங்கன்னா கவிதையோட ஆத்மான்றாங்க. சில பேர் வந்து என்னன்றாங்கன்னா அலங்காரத்தை வந்து பார்த்தா காவியத்தோட ஆத்மான்றாங்க. குச் லோக் ரீதி கோ கவிதா கி ஆத்மா மான்தே ஹேன். சில பேர் என்னன்றாங்க ரித்தி தான் வந்து பார்த்தா கவிதையோட ஆத்மான்றாங்க. ரித்தின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்டைல்மா. काव्य की आत्मा रस अलंकार वक्रोक्ति और रीति है. अलग अलग विद्वानों का अलग अलग अभिप्राय है. அப்போ கவிதையோட ஆத்மா வந்து சில பேர் என்னன்றாங்க ரஸ்ன்றாங்க அலங்கார் அதே ரித்தின்றாங்க. வெவ்வேறு அறிஞர்கள் வந்து பார்த்தா வெவ்வேறு அபிப்பிராயம் இருக்குதுன்றாங்கப்பா. रस संप्रदाय. नाट्य शास्त्र के सुप्रसिद्ध विद्वान भरत मुनि ने
रस्ता मकन वाक्यम काव्यतम कहकर रस युक्त वाक्य को காவிய மானாஹே. அப்போ நாட்டிய சாஸ்திரத்தில் ஃபேமஸாக இருக்கிற அறிஞர் யாருன்னா பரத் முனிப்பா. அவர் வந்து என்னன்றாரு, ரசம் நிறைந்த வாக்கியம்தான் काव्यம்ன்றார் அவர். उनके पीछे अनेक विद्वानों ने रस संप्रदाय को मानकर காவிய கோ ரஸ்யுக் வாக்கே மானேஹேன். அவருக்கு பின்னாடி வந்து சில அறிஞர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரஸ்ஸால் உருவான அந்த வாக்கியத்தை கவிதையாக அவங்க எடுத்துக்கிறாங்கப்பா. रस में अनुभूति पक्ष और वाक्य में अभिव्यक्ति पक्ष आ जाते हैं. रस வந்து பார்த்தீங்கன்னாப்பா, ரஸ்ன்னா உணர்ச்சியோட வெளிப்பாடுன்றாங்க. அந்த வாக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உணர்ச்சியின் வெளிப்பாடை எடுத்து காட்டுறது தான் வாக்கியன்றாங்க. अलंकार संप्रदाय दंडी बाह्मह आदि महानों ने अलंकार को काव्य की आत्मा माना है. தண்டி பாமக இவங்களாம் வந்து பார்த்தா ஒரு அறிஞர்கள்ப்பா. இவங்களாம் வந்து பார்த்தா அலங்கார் தான் அந்த காவியத்தோட ஆத்மாவை எடுத்துக்கிறாங்க. ஆச்சாரிய கேசவதாஸ் பி அலங்கார் சம்பிரதாய்க்கோ மான்கர் அலங்கார்க்கோ காவிய மாந்தேகேன். அப்போ ஆச்சாரிய கேசவதாஸ் வந்து பார்த்தா அவரு என்ன பண்ணுறாரு, அந்த அலங்காரத்தை தான் காவியத்தோட ஆத்மாவை எடுத்துக்கிறாரோ. इसमें रस और अलंकार दोनों की प्रधानता दी जाती है. இதில் வந்து பார்த்தா ரசம் மற்றும் அலங்காரத்துக்கு வந்து பார்த்தா முக்கிய இடத்தை தந்துக்கிறாங்க. वक्रोक्ति संप्रदाय किसी भी बात को सीताना कहकर घुमा फिराकर कहना ही வக்ரோக்தி ஹேன்றாங்க. எந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக சொல்லாமல் மறைமுகமாக சொல்கிறாங்களே அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வக்ரோக்தி சம்பிரதாயன்றாங்க. ஆச்சாரியா குந்தக் நே காவிய மே வக்ரோக்தி கா பிரதான்தா தி ஹேன்றாங்க. அப்போ ஆச்சாரிய குந்தந்தக் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கவிதையோட ஆத்மாவை எது எடுத்துக்கிறாருன்னா இந்த வக்ரோக்தி எடுத்துக்கிறாருப்பா. रीति संप्रदाय मधुता तथा चमत्कार से भरी शैली को रीति कहते हैं. அப்போ இனிமையும் மற்றும் சிறப்பு நிறைந்தது தான் ரித்தி சம்பிரதாயன்றாங்க. வாமனே ரித்தி கோ காவியக்கி ஆத்மா மானாயே. இந்த வாமன் இவரு ஒரு அறிஞர்ப்பா. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரித்தியை தான் வந்து கவிதையின் ஆன்மா எடுத்துக்கிறாரு. இஸ்வி மதுத்தா கேசம் பிரகாஷ்கோ பிரதான்தா தி ஜாத்தியே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இனிமையுடன் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவுக்கும் வந்து முக்கியத்துவம் தந்துக்கிறாங்க. துவானி சம்பிரதாய் இதோட மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா மறைப்பொருள் அல்லது உட்கருத்துன்னுவாங்க. அப்போ மறைஞ்சிருக்கிற பொருளுக்கு தான் வந்து இந்த இடத்துல வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து தருவாங்க. ஜிஸ் காவியமே துவனிக்கு பிரதான்தா ரத்தியே உசி துவனி சம்பிரதாய் காத்தேகன். எந்த கவிதையில் வந்து பார்த்தீங்கன்னா துவனிக்கு வந்து முக்கியத்துவம் தராங்க அதுதான் துவனி சம்பிரதாயன்றாங்க. மமட்டாச்சாரியா काव्य प्रकाश के रचयिता श्री ममताचार्य ने दो सहित गुण वाली रचना जिसमें अलंकार न भी हो उसे काव्य माना है. காவிய பிரகாஷ் வந்து பார்த்தா ஆத்தருடைய படைப்பு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா தோ சயித் குன்வாலி ரச்சனான்றாங்க. அப்போ குற்றம் இல்லாத நல்ல குணங்கள் கொண்ட அந்த படைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அலங்காரம் இல்லைனாலும் அது கவிதையாக அவங்க கன்சிடர் பண்ணிக்குவாங்களாம். आचार्य रामचंद्र शुक्ल सत्य और रागात्मक तत्वों को प्रधानता देखते हैं. आचार्य रामचंद्र शुक्ल வந்து இவர் ஒரு ஆத்தர்ப்பா. இவர் உண்மை மற்றும் வந்து பார்த்தா அந்த உணர்ச்சி சார்ந்த அம்சங்களுக்கு வந்து முக்கியத்துவம் தராரு. இவர் உனக்கே அனுசார் ஆத்மா கி முக்தாவஸ்தா கியான் கி தஷா ஹே. அவரோட கூற்றுப்படி வந்து பார்த்தா ஆத்மாவோட விடுதலை தான் அறிவின் நிலைன்றாங்க. ஹிருதயகி முக்தாவஸ்தா ரஸ் தஷா ஹே. இதயத்தோட விடுதலை தான் ரஸோட நிலைன்றாங்க. இஸ் रस दशा में मनुष्य की वाणी जो शब्द विधान करती है वही काव्य हैன்றாங்க. இந்த ரஸோட உணர்வில் மனிதன் வந்து பார்த்தா வெளிப்படுத்தும் அந்த சொற்கள் தான் காவியன்றாரு. समन्वित निर्णय ஒருங்கிணைந்த முடிவு. रस संप्रदाय में अनुभूति पक्ष पर जोर दिया गया है. அவர் ரஸ் சம்பிரதாயத்தில் வந்து பார்த்தா உணர்வுக்கு தான் வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து தராங்க. अलंकार वक्रोक्ति और रीति संप्रदाय में अभिव्यक्ति की प्रधानता होती है. அப்போ அலங்கார் வக்ரோதி மற்றும் ரிதி சம்பிரதாயத்தில் வந்து பார்த்தா அந்த கருத்தை வெளிப்படுத்துகிறாங்களே அதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் வந்து தராங்க. கவிதா கேலியே எக் சப் தக் அத்தியாவசியக் ஏ. கவிதைக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லா தத்துவங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அவசியமானதுன்றாங்க. फिर भी अधिकांश आचार्यों ने रस को काव्य की आत्मा माना है. ஆனால் பெரும்பாலான அறிஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரஸ் தான் கவிதையோட ஆத்மான்னு நினைக்கிறாங்கப்பா. பாச்சாத்திய ஆச்சாரிய மேலை நாட்டு அறிஞர்கள் வந்து சொல்கிறாங்கப்பா. பாச்சாத்திய ஆச்சாரிய கே அனுசார்
காவிய கே சா தத்துவஹேன். அப்போ மேலை நாட்டு அறிஞர்களோட கூற்றுப்படி வந்து பார்த்தீங்கன்னா கவிதை வந்து ஒரு 4 அங்கமாக சொல்கிறாங்க. பாவ் தத்துவ, கல்பனா தத்துவ, புத்தி தத்துவ ஓர் ஷைலி தத்துவ. பாவனா வந்து பார்த்தீங்கன்னா உணர்ச்சிப்பா, கல்பனானா வந்து பார்த்தீங்கன்னா கற்பனை, புத்தினா அறிவு மற்றும் சிந்தனை, शैलीना நடை அல்லது பாணி. उनके अनुसार काव्य में सत्य और प्रसन्नता की சமிஷரன் அவசியே. அவங்களோட கூற்றுப்படி வந்து பார்த்தீங்கன்னா கவிதையில் சத்தியம் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா இணைந்திருக்கணுன்றாங்க. उप सन्नारना कंक्लूजन. काव्य मनुष्य मन को प्रभावित करने और उसमें कुछ रस भरने के उद्देश्य से लिखे जाती हैं. அப்போது கவிதை எழுதுறதுக்கான நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மனுஷனோட மனசில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தணும். ஓர் உஸ்மே குச் ரஸ் பர்னே, அதில் வந்து பார்த்தீங்கன்னா உணர்வுகள்லாம் வந்து நிறைந்திருக்கணும். இப்போ நம்ம ஒரு கவிதை நம்ம படிக்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு ஃபீலிங்ஸ் வருதுங்களப்பா, அதுதான் இதில் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. इसमें अनेक संप्रदाय होने पर भी काव्य रचना सबको सुख प्रदान करने के उद्देश्य से लिखे जाते हैं. इसमें अनेक संप्रदाय होने पर भी, இதில் நிறைய கொள்கைகள் வந்து இருந்தாலும் காவிய ரச்சனா அந்த கவிதையோட படைப்பு வந்து பார்த்தீங்கன்னா சப்கோ சுக் பிரதான் கர்னேகே, எல்லோருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷம் தரத்து நோக்கத்துக்காக மட்டும்தான் எழுதப்பட்டதுன்றாங்கப்பா. இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காவியக்கு ஆத்மா கே பாரேமே எஸ்ஏ வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம்ப்பா. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.